ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ராணி சின்ன ராணியோட மரணத்துக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட லாஸ்ட் எபிசோட்ல ஊத்திருந்தா அதோட தான் முடிஞ்சது. சரி, ஓகே, இந்த கேஸை எப்படி முடிக்க போறீங்க அப்படின்னு வெய்ராணி கேக்குறா. அந்த பொண்ணு தவறான பழக்கம் வழக்கம் வச்சுக்கிட்டா. எப்படி இருந்தாலும் அவ இறந்துதான் போயிருப்பா. இப்போ இறந்து போயிட்டா. இந்த கேஸ் எப்படி முடிய போகுது அப்படின்னு மறுபடியும் கேட்க லேலி பாத்துட்டு இருக்கா. சரி, ஓகே, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து நீங்க எங்களை வேற மாட்டி விட்டுருக்கீங்க. என்னையும் ஷாவையும் ஒரே ரூம்குள்ள தள்ளி விட்டுருக்கீங்க. இதுக்கு நான் எப்படி பழி வாங்குறதுன்னு கேட்க அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இதுக்கு மேல என் பையன் மேல எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படின்னு வெய்ராணி அங்க இருந்து வெளியே போக பாக்குறா. லீலி பாத்துட்டு இருக்கா. உங்க பையன் மேல பழி போக கூடாது அப்படின்னா இன்னொன்னு வேணா பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜென் இருக்கால, கையில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. என் பையனை குத்திட்டு எவ்வளவு தைரியம் தான் இவ வெளியே வருவா, இவள இங்கே கொண்டு போடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க இந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுறணும், அதான் நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னு லீலி சொல்றா. இவளனால மன்னிக்கவே முடியாது, என் ராஜாவோட பையன் மேலேயே கை வச்சிருக்கா, அதை நம்ம சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்க சின்னராணி வயித்துல இருந்தது ராஜாவோட குழந்தையா இருந்தா சின்னராணி யாரோட ஒய்ஃப், அந்த குழந்தைய நீங்க அஃபெக்ட் பண்ணிருக்கீங்க, அப்போ உங்களுக்கும் தண்டனை கிடைச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே வெய்ராணி அமைதி ஆயிடுறா. இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த வேலைக்கார பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணிருக்கால, கால்லயே விழுந்துடுறா. பழைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எங்க மேடமோட பையன் இந்த சின்ன ராணிய தனியா போய் பாக்குறத நான் தான் பார்த்தேன். மேடம் கிட்ட சொன்னேன். மேடம் அதுக்கப்புறமா அவங்கள அடிக்கிறதுக்கு போனாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. லீலி பாக்குறா. அந்த பொண்ணும் உங்க பையனும் தனியா மீட் பண்றது தெரிஞ்சது உடனே இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? நடுவுல வேற எதுவும் யோசிக்கலையா அப்படின்னு கேட்க அப்போ உடனே வெய்ராணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க பையன் வந்திருக்கான். அம்மா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவளை இங்கிருந்து வெளியே பத்திரமா கூட்டு போகணும், ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, அறிவு இருக்கா உனக்கு? அந்த பொண்ணு ராஜாவோட சின்ன மனைவி, அவளை போயிட்டு ஒன்னா வந்துட்டு குழந்தை பிறக்க போதுன்னு பெருமையா சொல்லிக்கிற அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கும் மேல கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து இந்த சின்ன ராணி இருக்கால, அவ உடம்ப செக் பண்றதுக்கு டாக்டரை வேற வர வச்சிருக்கா. டாக்டர் அவ பிரெக்னெண்டா இருக்கிறத கண்டுபிடிச்சு வெளியே விஷயம் போச்சுன்னா இவளுக்கும் என் பையனுக்கும் இருக்கிற உறவு வெளியே தெரிஞ்சிருக்கும், என் பையன் உயிர் பாதிக்கப்பட்டிருக்கும். வேற வழியே இல்லாம அவளை நாங்க கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் அவ கூட ஒரு தடவை கூட போய் பேசி பார்த்தேன் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்கையும் வெய்ராணி சொல்றா. வெய்ராணி சொல்றா, உனக்கு இங்க என்னமா குறை? சும்மா நீ ரோட்ல போயிட்டு இருந்திருப்ப, உன்னை ராஜா கூப்பிட்டு இங்க எல்லா வசதியும் கொடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவான்னு சொல்ல, நீங்க ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்க, எல்லாரையும் பத்தி ஒன்னா பேசாதீங்க. இந்த மாதிரி அரண்மனைக்குள்ள எல்லா வசதியும் கையில கொடுக்கப்பட்டு இதே இடத்துக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு வரமா இருக்கலாம். ஆனா நான் அதை சாபமா பாக்குறேன். இங்க எது நான் வெளியே போய் தான் ஆவேன். இங்க பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. இவ பேச்ச கேட்க மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நீ ஒருவேளை நீ சாகுற மாதிரி செட்டப் பண்ணி இங்க இருந்து வெளியே போலான்னு நினைச்சா இங்க இருக்க சின்ன ராணிங்க எல்லாரோட டெட் பாடியையும் கொண்டு போய் அந்த கல்லறை தோட்டத்துல தான் வைப்பாங்க. வாட்ச்மேன் இருப்பாங்க, அங்க இருந்து ஈஸியா வெளியே போக முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லியிருக்கா. ஆனா அந்த பொண்ணு கேட்கவே இல்ல. டாக்டரை வேற கூப்பிட்டு செக் பண்ண சொன்னா. அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற வழியே இல்லாம தான் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த பையனும் வந்துடுறான். வெய்ராணியோட பையன். அம்மா, நீங்க தான் அந்த பொண்ணுக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், அவ கேட்கவே இல்ல. அதனாலதான் எங்களுக்கு வேற வழியே இல்லாம இந்த ஸ்டெப்பை எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. எல்லாமே நான் உனக்காக தாண்டா பண்ணேன், உன்னை அவ ஏமாத்திட்டா, உன்னை யூஸ் பண்ணிக்க பார்த்தா, உன்னை காப்பாத்தினது கூட உனக்கு தெரியலையான்னு கேட்க நான் முட்டாள், நீங்க முட்டாள், அந்த பொண்ணு முட்டாள் கிடையாது, அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெய்ராணியோட பையன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மியூசிக் ஆஃபீஸ்ல இருக்கும்போதே அந்த பொண்ணோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறனால அவகிட்ட போயிட்டு நான் நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டேன். அவளும் ஜின்னும் எனக்கு சேர்ந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் நான் அவளை பார்க்கலாம் அப்படின்னு பாசமா போகும்போது நம்ம ராஜா என் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு விஷயம் தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். அந்த பொண்ணை பாக்குறதுக்கு எப்பயாவது போலான்னு அவ மாளிகை பக்கமா போனா எப்ப பாரு சோக கீதம் கேட்கும். அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு தடவை நான் அவளை பார்த்தேன். அப்போதான் அவ என்கிட்ட, ப்ளீஸ் என்ன இந்த அரண்மனையில இருந்து வெளியே கூட்டு போயிடுங்க, நான் வயித்துல குழந்தைய வச்சிட்டு இருக்கேன், அந்த குழந்தைக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கு, இங்க பிறக்கிற குழந்தைங்களோட கதியெல்லாம் என்ன ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சினா. சரி, ஓகே, இந்த மாத்திரையை கையில எதுக்கும் வச்சுக்கோ, இதை போட்டுக்கிட்டா நீ இறந்து போயிட்டேன்னு மத்தவங்க நினைப்பாங்க, அதுக்கப்புறமா உன்னை காப்பாத்திருவேன் நான் சொன்னேன். இதுதான் நடந்தது. நானும் இந்த பொண்ணும் அடிக்கடிலாம் மீட் பண்ணிக்கல, சில நாள் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு உண்மையாவே பிரேயர் தான் பண்ணுவா, வெளியே வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, ஓகே, அப்ப அந்த குழந்தை அப்படின்னு லீலி கேட்க ஆரம்பிக்க அதுக்கும் எனக்கும் எந்த
எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வீராணி பையன் சொல்லிடுறான். நான் அந்த பொண்ணை மரியாதையா பார்த்தேன், பாசமா மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு லிலி சொல்றா. இதை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சேன். ஏன் அப்படின்னா நீங்களும் அந்த பொண்ணு மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சது 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான். ஆனா அந்த பொண்ணு சின்னராணியோட வயித்துல இருந்த குழந்தை கிட்டத்தட்ட 5 மாசம் வளர்ந்திருந்தது. அதாவது ராஜா எப்ப பார்த்தாரோ அப்போல இருந்தே இந்த குழந்தை உருவாயிருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை ராஜாவோட குழந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு தெரியாது. ஏற்கனவே இந்த லேடி இறந்து போயிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையும் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு குழந்தைய கொண்ட பாவத்துக்கு நீங்க 2 பேரும் ஆளாயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல இந்த 2 பேரும் பாக்குறாங்க. நானே ஒரு அம்மா, என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ராஜாவை பாக்குறதுக்கு முன்னாடி வேற எவனையோ பார்த்து அவன் கூட பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்திருக்கா இந்த பொண்ணு. இதுதான் உண்மைன்னு சொல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அவளையும் அவ குழந்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சா அது ஒரு தப்பா? அந்த பொண்ணுக்கு கிடைச்ச சுகபோக வாழ்க்கையை கூட விட்டுட்டு குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இங்க இருந்து வெளியே போகணும்னு நினைச்சா அது ஒரு தப்பா? அம்மா, அந்த குழந்தை அப்பாவோடதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பாவோடதான் தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கமா? ஒரு குழந்தைய எப்படி அநியாயமா கொன்னுட்ட? அந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் நான் போட்டுட்டு இருந்தேன். நீ எல்லா பிளானையும் ஸ்பாயில் பண்ணிட்ட. இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு அவன் அழ ஆரம்பிக்கிறான். லீலி பாத்துட்டு இருக்கா. இதுக்கும் மேல இந்த கேஸ் எப்படி முடிக்கணும் அப்படின்னு உங்க கையில தான் இருக்கு. உங்க மேல பழி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை உங்களுக்கு மருமகளாக்கி அவ மேல எல்லா பழியையும் போட்டீங்க. இதுக்கும் மேல கேஸை எப்படி கொண்டு போறதா ஐடியா இருக்கு உங்களுக்கு? நீங்க ராஜாவோட பையனை கொலை பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு லீலி கேக்குறா. உடனே இந்த ராணி பயந்து போயிடுறா. ஜின்ன உயிரோட விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு லீலி கேக்குறா. பார்த்தா அந்த ராணி பயந்து ஜின்ன உயிரோட விட்டுடுறா போல. அங்கிருந்து சோகத்தோட அரண்மனையில இருந்து அவளுக்கு ரிலீவ் பண்ணிடுறாங்க. கிளம்பி போயிட்டு இருக்கா. லீலி பாத்துட்டு இருக்கா. வெளியே போற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போலையான்னு கேட்க, என்னோடது எதுவுமே இல்ல, எல்லாமே அரண்மனையோட தான். இந்த சொத்து எனக்கு எதுவுமே வேண்டாம், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இப்படியே போறேன்னு அந்த பொண்ணு சொல்றா. லீலி பாக்குறா. ஆனா என் சொந்த காசை போட்டு உனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேனே, இதை வாங்கிப்பியா மாட்டியான்னு கேட்க, உங்களுக்காக தயவு செஞ்சு என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். என் கனவுல 2 நாளைக்கு முன்னாடிதான் மறுபடியும் சின்னராணி வந்தா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொன்னா. அவளுக்காகவாவது இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஷாம் வரா, பக்கத்துல வந்து நிக்கிறான். கதை எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்க லீலி பாத்துட்டு இருக்கா. வீராணியோட பையன் தடுக்கி விழுந்து நெஞ்சில அடிபட்டுருச்சுன்னு வீராணி அதை ஏத்துக்கிட்டாங்க. சோ ஜின் மேல இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல, அவ வெளியே போயிட்டா. உண்மை சில நேரம் தெரியாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல ஷாவ் பாக்குறான். ஆமா, அதுவும் சரிதான். நம்ம 2 பேரும் மேலையும் பழி விழுந்துச்சுல, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா, அன்னைக்கு நான் உங்க கூட போகல, ரீனா கூட தான் போனேன். மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு ஏற்கனவே எனக்கும் ஒரு அசிஸ்டன்ட்க்கும் வம்பு இருந்தது. அந்த பையன் வெளியே தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு வெளியே பரப்பி விட்டுட்டாங்க. என்னை பத்தி யாரெல்லாம் ரூமர் சொன்னாங்களோ அவங்களுக்கு இங்க வேலையும் போயிடுச்சு. அவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஒருத்தங்களை காப்பாத்த இன்னொரு போய் அப்படின்னு இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இந்த கேஸ் இதுக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அந்த குழந்தையோட அப்பா யாருங்கிறதெல்லாம் இதுக்கு மேல நான் டிசைட் பண்ணவே போறது கிடையாதுன்னு லேலி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வீராணியோட பையன் இருக்கான்ல, அவனும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சின்ன ராணிக்கு அரண்மனையை விட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜாட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மருந்து கொடுக்கும் போது வேற வழி இல்லாம ராஜா மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை உயிரை எடுக்க வேண்டியதா போயிடுச்சுன்னு அந்த ராணி சொல்லியிருக்கா ராஜாட்ட போயிட்டு. இந்த பையன் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, அவன் டிராவல் பண்ணிட்டோம் ராஜா இந்த பையனை வெளியே அனுப்புறாரு. இந்த வேலைக்கார பொண்ணு பின்னாடியே போறா, என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு. இல்ல, இதுக்கும் மேல அரண்மனை சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம். நீ பண்ணது கரெக்ட், நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். நீ யார் மேல பாசம் வச்சிருக்கியோ அவங்கள காப்பாத்த ட்ரை பண்றேன்னு. ஆனா இப்பதான் எல்லாமே புரியுது, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு வீணாக்கிட்டோம். இதுக்கு மேல என் மனசுல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. ஆனா அதுக்கேத்த மாதிரி காதலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ராஜா அந்த ராணிய கூப்பிடுறாரு. வீராணிய கூப்பிட்டு, என்னம்மா ரொம்ப நாளா என்ன பார்க்கவே வரலையேன்னு சொல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க மானம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க தப்பிச்சு ஓடுனா உங்க மானம் போயிடுமோன்னு அவளை வந்துட்டு நான் வந்து விஷம் கொடுத்துட்டேன். இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்க முகத்திலேயே முழிக்க பிடிக்கல. என் பையன் வேற கிளம்பி டிராவல் பண்றதுக்கு வெளியே போயிட்டான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, இதுல உன் மேல தப்பே இல்ல, வா போலாம் அப்படின்னு ராஜா அங்கிருந்து கிளம்புறாரு. 2 பேரும் கிளம்புற நேரமா பார்த்து எக்கச்சக்கமா காக்கா பறந்து வர ஆரம்பிக்குது. வீராணிய அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வீராணிய காப்பாத்துங்க அப்படின்னு ராஜா கத்துறாரு. ஆளுங்கெல்லாம் வந்து நெருப்பு வச்சு காக்காவை விரட்டுறாங்க. வீராணிய பார்த்தா அந்த காக்கா அட்டாக் பண்ணதுல கையில கால்ல முகத்துல அப்படின்னு நிறைய இடத்துல கொத்தி வச்சிருக்கு. முகத்தையே கொரண்டி வச்சிருக்கு. ராஜாவே பார்த்துட்டு ஷாக் ஆகுற அளவுக்கு. இங்க நேரா லீலி கிட்ட இந்த விஷயம் வந்துருது. ரீனா சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம். லீலி கேட்ட உடனே கண்டுபிடிச்சிடுறா. அந்த வீராணி பல பலன் தான் ட்ரெஸ் கலர் போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ல யாரோ மேஜிக் ஃப்ரூட் இருக்கும்ல, காக்காக்கு ரொம்ப பிடிக்குமே, அந்த வாசனைய ஒட்டி விட்டுருக்காங்க. அதனால காக்காங்கெல்லாம் நேரா வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இவங்க மறுபடியும் பேய் பேய்ன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. குழந்தை பேய் தான் வந்து பழி வாங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல நான் பேயோட்ட போறது கிடையாது அப்படின்னு லீலி சொல்றா.
எந்த இடத்துல துணியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்களோ அங்க போனா யார் இந்த வேலையை பண்ணதுன்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு ரீனா சொல்றா. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு லீலியும் போறா. போய் பார்த்தா இதுக்கும் மேல கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து ஒரு பொண்ணை கூட்டு போயிடுறாங்க. பார்த்தா சின்னராணி கிட்ட வேலைக்கார பொண்ணா 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணை துணி துவைக்கிற இடத்துக்கு மாத்தி விட்டுருக்காங்க. நீ தான் அந்த வேலையை பாத்தியா அப்படின்னு லீலி கேட்க அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. ஆமா நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். பாவம் எங்க மேடம், அவங்க உயிர் போயிடுச்சு. ஆனா இவங்க ஹாப்பியா இருக்காங்க. அவங்க துணி தைக்கிறதுக்கு வரும்போது துவைக்கிறதுக்கு வரும்போது அதுல அந்த மேஜிக் ஃப்ரூட்டோட சாரை நான் தான் புழிஞ்சு விட்டேன். சோ காக்காலாம் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த வெயிராணி அவங்க Dress துரதிருஷ்டமானதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இதை எரிச்சிட்டாங்க. சோ அந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்கு என் கையில எந்த ஆதாரமும் கிடையாது. நான் போயிட்டு பெரிய ராணி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இந்த பேசி இந்த கேஸையே முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலி அந்த பொண்ணை விட்டுட்டு போறா. அந்த பொண்ணு கால்ல விழுந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பெரிய ராணி சொல்றாங்க, லீலி பரவாயில்ல, கேஸ் முடிஞ்சது, இன்னைக்கு நீ எங்க கூடயே ஸ்டே பண்ணு, ஏதாவது நல்லா சாப்பிட்டு போலாம், நான் வந்து உனக்காக கறி பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. ராஜா வேற வருவாரு. ராஜா என்ன பார்த்தாலே கோவப்படுறாரு. நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு லீலி சொல்றா. ராஜா கோவப்படுறாரா? உன் மேல ஒரு தப்பான வார்த்தை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது பத்தி பேசின அத்தனை பேரையும் அடிச்சு வேலையை விட்டு துரத்தி விட்டுருக்காரு. என் வெயிராணிய பத்தி கூட கவலைப்படல. இன்னமும் நிக்கதையில் நீ தான் செல்ல பொண்ணு ராஜாக்கு, அது உனக்கு தெரியலையான்னு கேட்க, இந்த விஷயம் எல்லாம் வெளியவே போயிருக்க கூடாது, ராஜா மனசு வச்சிருந்தா போயிருக்காது, அந்த விஷயம் ஏன் போச்சு அப்படின்னு லீலி கொஞ்சம் கோவமா கேட்டுட்டு இருக்கா. சார் நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ வெளியே கிளம்பி ஷாவை பாக்குறதுக்கு வரா. ஷாவ் இன்னும் மூஞ்சு சுருன்னு வச்சிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, நம்மள பத்தி ரூமர்ஸ் அடங்கிருச்சா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அடங்கிருச்சுன்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கவா, நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு வேணும்னே வாங்க போங்கன்னு புதுசா மரியாதை போட்டு ஷாவ் பேச ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு வேணும்னே தான் இந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ரூமர் வெளியே பரவுனா வெயிராணி வெளியே வருவாங்க, அதுக்காக அப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்க லீலி பாக்குறா. ஹலோ, ஓவரா பேச வேண்டாம், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா கேஸை சால்வ் பண்றதுக்கு நான் ஏன் உன்னோட ஹெல்ப்பை எதிர்பார்க்க போறேன், கொஞ்சம் ஓவரா பண்ணாத. அன்னைக்கு உங்க அப்பாவை அப்செட் பண்ணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமா பேசினேன். உங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு ஹாரிஃபிக்கா தெரியுமா பேசினாரு, அதுக்காக நான் சில வார்த்தையெல்லாம் பேச வேண்டியிருந்ததுன்னு சொல்ல, எங்க அப்பா மட்டும் இல்ல கொடூரமா பேசினது நீயும் தான் அப்படின்னு ஷாவ் சொல்றான். அப்போ நீ காதுல வாங்கியிருக்க, ஓட்டு கேட்டிருக்கன்னு சொல்ல, என் வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேசினது நான் கேட்டா அது பேரு ஓட்டு கேட்கறது கிடையாது அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். சார் நான் பேசின வார்த்தையில ரொம்ப கோச்சிட்டீங்க போல, அஃபண்ட் ஆயிட்டீங்க போல, தலையில இந்த காயத்து கூட சரியா மருந்து போடல, இவ்வளவு ஸ்லோவா ஆயிட்டு இருக்கு, ஏன் பார்த்து நான் அதை பத்தி கவலை பண்ணும் அதுக்கு தானேன்னு கேட்க, என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஷாவ் அவகிட்ட திட்டிட்டு இருக்கான். அங்க ஒரு பாட்டு கேக்குது, நம்ம சின்ன ராணி போட்ட பாட்டு தான் போல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பாட்டு அரண்மனையை விட்டு வெளியே கேக்குது அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. இங்கதான் நம்ம சின்ன ராணிக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்கல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் மியூசிக் வாசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க அரண்மனையில அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ராஜா முன்னாடி. ராஜாவோட துணை மனைவி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நல்லா ஏதோ உடம்பு முடியாம இருந்திருப்பா போல, இப்ப குணம் ஆயிருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாயிட்டான்னு சொல்லிட்டு ராஜா பக்கத்துல கூப்பிடுறாரு. பரவாயில்லையே, நல்லா ஹெல்தி ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. பெரிய ராணி இருக்காங்கல்ல, அவங்களும் ரொம்ப அழகாயிட்டேன்னு சொல்ல, ஆனா உங்க கூட போட்டி போட முடியுமா அப்படின்னு இந்த ராணி கேட்டுட்டு இருக்கா. ராஜா, நம்ம 2 பேரும் ஒரு டூயட் மியூசிக் வாசிக்கலாமா அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. அவளுக்கு லைட்டா ஏதோ உடம்பு முடியல போல, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அவளே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ராஜா இவ அழகுல கம்ப்ளீட்டா மயங்கிடுறாரு. ஓகேன்னு சொல்றாரு. 2 பேரும் உட்காந்து மத்த ஒய்ஃபுங்க முன்னாடி மியூசிக் வாசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்து அந்த பொண்ணு ரத்த வாந்தியா எடுக்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் கூப்பிடுங்க, இந்த பொண்ணை செக் பண்ணுங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நேரா ராஜா கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு லீலி வரா. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, இப்பதான் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தா, எப்படி அந்த பொண்ணு இறந்து போவா, போய் விசாரி அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. லீலி கிளம்புறா. அந்த பொண்ணோட ரூம்குள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறா. நிறைய மேக்கப் திங்ஸ் இருக்கு. கேண்டில் ஏத்துங்க தேடலான்னு சொல்ல, எந்த இடத்துலயுமே கேண்டில் இல்ல. எங்க மேடம்க்கு கேண்டில் வெளிச்சம் அதிகம் பட்டுச்சுன்னா ஸ்கின்ல சுருக்கம் விழுந்துரும்னு சொல்லிட்டு கேண்டிலே யூஸ் பண்ண மாட்டாங்க, இருட்டிலேயே தான் இருப்பாங்க. இந்த மேக்கப் ஐட்டம் தான் அவங்க யூஸ் பண்றதுன்னு சொல்ல, மேக்கப் ஐட்டமே எக்கச்சக்கமா இருந்துட்டு இருக்கு. சரி ஓகே தேடி பார்க்கலாம் அப்படின்னு லீலி உள்ள போய் தேடும் போது ஒரு விளக்கு கடியில ஒரு குட்டியா பாக்ஸ் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அதை பார்த்தா அதுக்குள்ள 2-3 டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்னதுன்னு கேட்க, எப்பவுமே எங்க மேடம்க்கு மாத்திரை எல்லாம் கஷாயமா தான் வரும், டேப்லெட்டா வராது, இது என்னன்னு எனக்கே தெரியல, ரகசியமா யார்கிட்டயோ வாங்கியிருக்காங்க, இத பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு லீலி கிட்ட அந்த வேலைக்கார பொண்ணு சொல்றா. இன்னொரு பக்கம் ஷாவ், இந்த மேக்கப் பொருள் எல்லாம் செக் பண்ண வேண்டாம், இதை மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு அங்க வர செக்கிங் பண்றவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கறதுக்குள்ள ரீனா லீலி 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. இந்த ராணிக்கு யார் மாத்திரை கொடுத்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு பொன் டாக்டர் அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் போய் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலி ஷாவ் கிளம்பிடுறாங்க.
ஏமா இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் செக் பண்ண வேண்டாம்னு அவர் சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னு அந்த டாக்டர் கேக்குறாரு. இதெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப நாளா யூஸ் பண்றாங்க. அதனால அதுல எந்த ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது பாருங்க ரீசெண்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இத மட்டும் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்றாருன்னு சொல்ல, பரவாயில்லையே என்ன அறிவு அப்படின்னு டாக்டர் நமக்கு நிறைய வேலையை மிச்சம் பண்ணிட்டாருன்னு பாராட்டிட்டு இருக்காரு. லீலி கிளம்பி வந்துட்டு இருக்கா டாக்டரை பாக்குறதுக்கு. நேரா உள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா அங்க நிறைய டாக்டர் எழுதின குறிப்புகள்லாம் அங்க இருக்கு. லீலி எங்க அந்த டாக்டர் இருக்கானா குறிப்பு மட்டும் இருக்கு அப்படின்னு பார்க்க போறதுக்குள்ள அந்த லேடி டாக்டர் இருக்கால அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு என்ன பிடிக்காத அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நான் யாரையும் கோலலாம் பண்ணல, அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுத்தது நான் தான் அப்படின்னு இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ கீழே வரியா இல்ல இந்த மருத்துவ குறிப்பெல்லாம் எரிக்கவா அப்படின்னு ஷாவ் மிரட்டுறான். வேணா எரிக்காத, நான் வந்துடுறேன் அப்படின்னு அவளே கீழே இறங்கி வரா. அவ்வளவு அந்த பொண்ணுக்கு மெடிசன் அவ பத்தி எழுதுனதெல்லாம் முக்கியம் போல. சரி ஓகே என்ன நடந்துச்சுன்னு லீலி கேட்க, நான் எதையுமே மறைக்கல. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முகம் சுருங்கிட்டே வந்தது. அதனால அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டா. ராஜா என்ன திரும்பி கூட பாக்குறது இல்லைன்னு. ஹெல்த்தியா ஸ்கின் எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு மருந்தை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு பொண்ணு டாக்டருங்கிறதால நானே பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்ல. எடுபடி வேலை மட்டும் தான் பார்க்கணும். சோ நான் யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணுக்கு அவளோட பிரிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் நஞ்சம் மாற்றம் பண்ணேன். அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ணேன். புதுசா எந்த மருந்தையும் கொடுக்கல. அதை அட்ஜஸ்ட் பண்ணதுமே இந்த பொண்ணுக்கு முகம் நல்லா பளிச்சுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பப்ளியா கொலு கொலுன்னு வந்தா. ராஜாவே இவளை பார்த்து அழகா இருக்குன்னு பாராட்டினாரு. ஆனா அவ அப்படி இறந்து போனாலும் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் கொடுத்த மருந்துல வாமிட்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஆச்சுன்னு எனக்கே புரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஒருவேளை டாக்டர் கொடுத்த மருந்தை நான் வந்து டோசேஜ் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். அது கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ராவா வேற யாராவது மருந்து கொடுத்தா அதனால வேணா மரணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்றா. உடனே லீலி பாக்குறா. இத பத்தி வேற யார்கிட்டயாவது விசாரிக்க முடியுமா அப்படின்னு பாக்க, அப்போ ரீனா கிட்ட ஒரு பையன் வரான். எங்க மேடம் மருந்து எடுத்துக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கசக்கும்ல, அதனால மேடமோட அம்மா கூடவே தான் இருந்தாங்க. இந்த இஞ்சி மரப்பா அவங்க செய்வாங்க, இதை அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப கசப்பா கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லீலிக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அந்த இஞ்சி மரப்பால பொண்ணோட அழக மறுபடியும் சரி பண்ணுங்கிறதுக்காக யாருக்குமே தெரியாம அங்க ஒரு மருந்து எக்ஸ்ட்ராவா கலந்துருக்காங்க. ஆனா அந்த மருந்து ஏற்கனவே அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த அவங்க பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்த மருந்தோட பயங்கரமா வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த பொண்ணு கொஞ்ச நாள்ல இறந்தே போயிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுங்க, எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்க மருந்து கொடுக்குறாங்கன்னு கூட டாக்டரால கண்டுபிடிக்க முடியாதா? டாக்டர் உங்களுக்கு 3 மாச சம்பளத்தை நான் கம்மி பண்றேன், உங்க கூட ஒரு பொண்ணு இருக்கால அசிஸ்டன்ட், அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்னு ராஜா தண்டனை கொடுத்துடுறாரு. டாக்டர் வெளியே வராரு. லீலி கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. நீ மட்டும் இது எங்க தப்பு இல்லைன்னு சொல்லாம இருந்திருந்தா எங்களுக்கு மரண தண்டனை கிடைச்சிருக்கோமா, ஏன் உயிர் கூட தப்பிச்சிருக்கோம். ஆனா பாவம் அந்த என் அசிஸ்டன்ட் இருக்கால, அவ பேரு பெய்யூவோட உயிர் கண்டிப்பா போயிருந்திருக்கும். நல்ல வேலைமா நீ இருந்தவ உயிரை காப்பாத்தி விட்டுட்ட, ரொம்ப குறும்புத்தனமான பொண்ணு அப்படின்னு பேசிட்டு பெய்யூவை பாக்குறதுக்கு 2 பேரும் ஜெயிலுக்கு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அங்கேயும் போய் மெடிசன் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கா. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போல, இவ இங்கே இருந்துட்டு கொஞ்ச நாள் நோட்ஸ் எழுதிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு லீலி அவ கண்டுக்காம இருக்காளேன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பெய்யூவை பாக்கிறதுக்கு என்னையும் என் மாஸ்டரையும் பார்த்த மாதிரியே இருந்தது. சின்ன வயசுல நான் அப்படிதான் குறும்பு பண்ணுவேன்னு லீலி ரீனாட்ட சொல்றா. சின்ன வயசுல இல்ல மேடம், இப்பயும் நீங்க அதே மாதிரிதான் இருக்கீங்க அப்படின்னு ரீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. லீலி முறைக்க ஆரம்பிக்கிறா. லீலி மறுபடியும் பெய்யூவை பாக்குறதுக்கு மெடிசன் கிளப்புக்கு வரா. இந்த பொண்ணுக்கு தண்டனை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு மாஸ்டரை முடிவு பண்ணிக்கலாம்ல. அவர் இந்த பொண்ணுக்கு நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்றது, இங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல எடுத்து கொடுக்குற வேலை பாக்குறதுன்னு தண்டனை கொடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளா. பரவாயில்ல உனக்கு சின்ன தண்டனை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு லீலி சொல்லிக்கிட்டே உள்ள வரா. அந்த பொண்ணு பாக்குறா. சத்தியமா ஒருத்தங்களை கொல்ற மாதிரியான மருந்தெல்லாம் என் கையில இருந்து வரவே வராது. ஒருத்தங்க உயிரை எப்படி காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஐடியா. இதுல என் நோட்ஸ் நிறைய எழுதியிருக்கேன், நீ படிய அப்படின்னு கொடுக்க லீலி ஓரமா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ 2 டாக்டர்ஸ் வராங்க. ஏதோ ஒரு ஃபீவரை பத்தி வந்துட்டு பேசிக்கிட்டே அவள்கிட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து இந்த மெடிசன் எல்லாம் எடுத்து கொடுன்னு கேட்க அவ எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ பெய்யூ பாக்குறா. நீங்க பேசிட்டு இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். இதெல்லாம் கேட்கும் போது இது நார்மல் கோல்டு மாதிரி இல்ல, இந்த வருஷ சமயத்துல எப்பவுமே இந்த மாதிரி பேண்டமிக் வரும், அந்த மாதிரி ஏதோ டிசீஸ் வருதுன்னு சொல்ல எடுத்து கொடுக்குற வேலையை மட்டும் பாரு, பொண்ணா இருந்துட்டு ஓவரா பேசாத அப்படின்னு கத்துறாங்க. வெளியே போயிட்டு ஏற்கனவே ஒரு ஆளை கொன்னுட்டா, இவ வாயை மூட மாட்டா போலன்னு சொல்ல லீலி அங்க வந்துடுறா. அந்த பொண்ணு கொன்னுட்டான்னு ஆதார் ஏதாவது இருந்தா கொடுங்க, நான் வேணா கோர்ட்ல சப்மிட் பண்றேன், இல்லனா உங்க மேல கேஸ போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இல்லங்க தெரியாம பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பெய்யூ வரா. பொண்ணுங்கனாலே இப்படிதான் மட்டமா பாப்பாங்க, ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த பேண்டமிக்ல இருந்து உன்னை காப்பாத்திக்க இந்த மருந்தை எப்பவுமே பக்கத்துலயே வச்சுக்கோ, ஈஸியா இருக்கும் இப்படி பக்கத்துல வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப பெரிய வியாதியா மாறும் நீ நினைக்கிறியா அப்படின்னு லீலி கேக்குறா. எனக்கு அப்படிதான் தோணுது, ப்ரிகாஷன் எடுக்கணும், சொன்னா எவன் கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பெய்யும் அங்க இருந்து போயிடுறா. கொஞ்ச நாள் ஆகுது. பார்த்தா எபிடமிக் ரொம்பவே பரவிடுது. எல்லாரும் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அரண்மனையில வேலை பார்க்குற நிறைய பேருக்கு ஃபீவர் வந்து அவங்களெல்லாம் ஒன்னா வந்து தனியா ஐசோலேட் பண்ணி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. லீலி பார்த்துட்டு இருக்கா.
ஏதோ ஒரு முக்கியமான ராஜாவோட அசிஸ்டன்ட் ஹெட் இருப்பாரு, அவரை காணோம்னு தகவல் வருது. எங்க போயிருப்பாரு, உடம்பு முடியாம இருக்க நேரத்துல எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்க ஷாவ் வரான். நானும் வந்து செக் பண்றேன், எனக்கும் பேயும் மருந்து கொடுத்தா அப்படின்னு சொல்ல 2 பேரும் அதை கையில பத்திரமா வச்சுட்டே உள்ள வராங்க. அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த அசிஸ்டன்டோட வீடு. அங்க போய் பார்த்தா ஷூ அப்படியே இருக்கு, சட்டை அப்படியே இருக்கு, ஆள் மட்டும் காணாம போயிருக்கான். என்ன நடக்குது, எங்க போயிருப்பான் அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிக்கிறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.